யாழ் தனியார் விருந்தினர் விடுதியில் அர்ச்சுனா எம்பியின் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஒருவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் அர்ச்சுனா எம்பி மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவரும் நேற்றிரவு உணவருந்த சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மற்றும் சாரதி ஒருவருடன் ஏற்பட்டு முரண்பாட்டின் நிமித்தம் அர்ச்சுனா காணொலி எடுத்துள்ளார். இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர் சட்டத்தரணி மற்றும் வைத்தியராக இருந்து அனுமதியின்றி பிறரை காணொலி எடுக்கலாமா என கேட்ட நிலையில் தொடர்ந்து அர்ச்சுனா அங்கு நின்று சாரதியையும் காணொலி எடுத்துள்ளார். இந்த நிலையில் அவரது தொலைபேசி பறிக்கப்பட்டு எறிந்த நிலையில் அர்ச்சுனா குறித்த சாரதி மீது கிளாஸால் தாக்கியுள்ளார். மேலும் குறித்த இடத்திற்கு விரைந்த போலீசார் காயப்பட்ட நபரை போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய தலைமையக பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அர்ச்சுனாவின் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஒருவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.